இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. இப்போ அவங்களுக்கு தண்டுவடத்துல அடிபட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரியாது. டக்குன்னு ஒரு ஆட்டோவோ, ஒரு ஆம்புலன்ஸோ கூப்பிட்டு பண்றது தான் நமக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட்னோ இல்ல வந்து தண்டுவடத்துல அடிபட்டிருக்கு அப்படின்னோ நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா? ஒரு காமன் மேன். ஸோ அதாவது ஒரு ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா பொதுவாகவே தலையில் அடிபட்டிருந்தாலும் சரி, தண்டுவடத்தில் அடிபட்டிருந்தாலும் சரி, இல்லை எந்த இடத்துலனாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவங்க ஃபஸ்ட்டு உயிரோடு இருக்காங்களா, கான்ஷியஸாக இருக்காங்களா அப்படின்னு அவங்கள்ட்ட பேசலாம். ரெண்டாவது வந்து பிளட்டு ப்ளீடிங் ஏதாவது இருந்தால் ப்ளீடிங் எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு நம்ம யோசிக்கலாம். ஏதாவது ப்ரெஷர் போட முடியுமா. மூணாவது வந்து நம்ம காமனாக எல்லாரும் பண்ணுற விஷயம் வந்து எந்திரிச்சு உட்காருங்க, நில்லுங்க, தண்ணி கொடுப்பாங்க, உட்கார வச்சு தண்ணி கொடுக்கலாம், தண்ணி மூஞ்சில் தெளிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுவோம் நம்ம. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அன்பு, அந்த ஒரு கருணையினால நம்ம ஒன்றை ஐயோ ஹெல்ப் பண்ணணுமே பதட்டத்தில் நம்ம பண்ணுறோம். பட் இதில் வந்து என்னென்னா முக்கியமாக வந்து ஸ்பைனல் கார்டில் உட்கார வைக்கக்கூடாது. அவங்க அதே பொசிஷனில் இருக்கணும். ஸோ நம்ம பண்ண வேண்டியது அவங்க கான்ஷியஸாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு உடனே 108 இல்லை ப்ரைவேட் ஆம்புலன்ஸோ உடனே ஃபோன் பண்ணணும். அவங்க வந்து பேஷண்ட்டை வந்து கரெக்டான அந்த பொசிஷனில், கரெக்டான ஸ்ட்ரெச்சரில், அந்த ஹெட் சப்போர்ட், ஸ்பைன் சப்போர்ட்லாம் வச்சு அவங்கள கரெக்டாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ஸ்கேன் எடுத்து ஒரு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணால் தான் நமக்கு தெரியும்.